ஆயிடுச்சு. வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே சவுண்ட் கேட்குது பயங்கரமாக. எனக்கு சரியாக என்னால் பேச முடியாது. என்னால் ஓட்டு நான் டப்பு டவுன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த லொக்கேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரோட ஒதுக்குப்புறத்துல அந்த லொக்கேஷன் இருந்திருக்கு. குட்டி வீடு தான் அது. அதுக்கு அந்த காலத்தில் கட்டின வீடு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அதை பற்றி இழுத்தாலே சவுண்ட் கேட்குது. நீங்கள் தானா? ஹலோ, எனக்கு இது லாங்கில் தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அவங்கள்ட்ட இருக்க நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு ஒரு திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அவங்க நைட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு வந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை வீடை பார்த்து அவங்கள்ட்ட இருக்க நகைகள் அங்கே இருக்க பொருட்கள்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தடுக்க வந்தவங்கள அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல கேஷ், இந்த வீடெல்லாம் அங்கே அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அடித்து அப்படி அவங்க செத்துருக்காங்க. அவங்கள்ட்ட ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குதா காட்டுற பாருங்க. அந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அடித்து கொண்டுருக்காங்க. இதில் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நீ எதில் நானே டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி தான் அந்த லொக்கேஷன் ஸ்டோரி கண்டுபிடிக்கணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடுக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் ஸோ லொக்கேஷனும் கேமரா ஃபுல் பிளர்ரு தெரியுதா உங்களுக்கு? கேமரா ஃபுல் பிளர் ஆகுது. ஹலோ, ஹாண்டட் சேர் பாருங்க உட்காந்துருக்கு, பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் போயிட்டு நிமிஷத்துல பயங்கரமாக இருக்குது கைஸ். லொக்கேஷன் இது ஃபுல் பிளர் ஆகுது கேமரா, என்னன்னே தெரியல கைஸ். இது பாருங்க பழைய காலத்து வீடு, இது சரியாக இருக்குது லொக்கேஷன். அது ஹலோ, லைட் ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்க. லைட்டு பாருங்க அப்பப்போ டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிடுது, என்னன்னு தெரில. யாரா இருக்கீங்களா? சரி, இது சரி இருக்கிறது தப்பாக படுது எனக்கு. உள்ளே இருந்திருக்கானா? சின்ன ரூம் தான் நினைக்காதீங்க, ஆனால் அந்த ரூமில் ரொம்ப பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. போக போக சொல்கிறேங்க. அப்படி கொஞ்சம் உள்ளே போக முடியல என்னால், அப்படிங்க காட்டுறேன். சரிதா? ஓகே, சவுண்ட் கேட்குது. யாரு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இந்த சைடு கேமரா வச்சு பேச சொல்ல எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக, என்னன்னு தெரியல. சொல்லியிருந்தாங்க தெரிஞ்ச ஒரு இதில் இந்த லொக்கேஷன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருந்தார் அந்த லொக்கேஷனோட ஸ்டோரி. ரொம்பலாம் டீப்பாலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் லொக்கேஷனில் ஏதோ நடந்திருக்கு. ஒரு சவுண்ட் கேட்குது பாருங்க. கேட்குதா? சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் அப்படியே கிட்ட போகிறேன் கொஞ்சம். கேட்குதா சவுண்டு? ஏன் சவுண்ட் போடுறீங்க? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
அந்த சைடில் இதை மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. பாருங்க பாருங்க கைஸ். ஸ்டெப் சவுண்டு நல்லாவே கேட்குது எனக்கு. பாருங்க கேட்குதா ஸ்டெப் சவுண்டு அப்படியே கைஸ். இது பொறுமையாக நடந்து வர மாதிரி இருக்காங்க. ஆனால் சின்ன ரூம் கைஸ் இது. இதை பாருங்க, இதுலேருந்து போனால் ஒரு வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. இவ்வளோதான் வழியே. இல்லுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த பாட்டியை என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. அதாவது பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வயசாயிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து கொஞ்சம் தூரம் தள்ளி திருட வந்துருக்கு சொல்ல இந்த வீடு பார்த்தீங்கன்னா நைட் வந்துருக்கு. அவங்க சொன்னே பாருங்க, அவங்கள பற்றி இதுதான் உண்மை நினைக்கிறேன். அப்போ நான் எனக்கு சரியாக தெரில பேசுறது உண்மையாக போயான்ட்டு. அவங்க சொன்னாங்க அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட் வந்துருக்கு. அவங்க ரேண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர சொல்ல இந்த வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசாகவங்கள ஒன்றும் அவங்கள பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள பிடிக்கிற அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் அடிச்சுட்டு அவங்கள வந்து இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் அடித்து கொண்டிருக்காங்க. இது வந்து எனக்கு உண்மையாக போயின்னு தெரியல சரியான. ஆனால் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னு நினைக்கிறேன். இது நான் சொல்ல கணக்கு பண்ண முடிக்கிறனால ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கேட்க சொல்ல எனக்கே கொஞ்சம் அவ்வளோ மாதிரியாக இருக்குது. தெரியல அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடித்து அந்த அவங்கள்ட்ட நகை பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிருக்காங்க அவங்க. கண்டிப்பாக பயந்து போயிட்டாங்க பார்த்துட்டு. என்னால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இந்த இடத்துல இருக்கு. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன். ரொம்ப சேஃப்டி இல்லை. கொஞ்சம் ரோட் டச்சில் இருக்குது. பைக்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இன்றைக்கி என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா மேபி இன்னொரு நாள் லொக்கேஷன் கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் அதுதான் பண்ண முடியும். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பெருசாக எனக்கு மைண்ட் செட் கிடையாது. ரேண்டமாக லொக்கேஷனில் வந்தேன். எனக்கு பெருசாக நீ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் கிடையாது கேஸ். சும்மா நான் அப்படியே பார்த்துட்டு போனேன் தான் வந்தேன். ரொம்ப நான் பேச சவுண்ட் கேட்குதா? நான் ரொட்டேட்டில் கேமரா வச்ச மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது இந்த இடத்துல. ரொட்டேட்டில் வைக்க சவுண்ட் கேட்டே இருக்குது. நான் அப்படியே இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு காட்டுறேன் அவங்களுக்கு. சின்ன ரூம் தான் கைஸ் இது. இது வந்து வெளியே ஒரு போட்டிக்க போல் ரூமில் இடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நடுவில் ஒரு டோர் இருந்திருக்கு. அந்த இடத்துல சமையல் கட்டு இவங்கெல்லாம் இடித்து சேர் பாருங்க கைஸ். இதுதாங்க இதுவும் எது பார்த்தாலும் கண்ணில் ஒரு மாதிரியே மூவ் ஆகுது கைஸ். என்னன்னே தெரியல. ஏன்னா சும்மா நான் ரேண்டமாக பார்த்தா கூட இது நிற்கிற மாதிரி இருக்குது. என்னால் ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் சீக்கிரமாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறேன். தப்பு நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எஸ் வந்து ஒரு ஃபுல் வெளியே ரெட்டிட்ஸ் தான். எஸ் நான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். இங்கே பாருங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது கைஸ். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க உள்ளார. ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எனக்கு உள்ளே இருக்கு. வாய்ஸ் கேட்குதா? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள்? ஹலோ எஸ் உங்கள் வாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே கேட்குது எனக்கு வாய்ஸ். கிளியர் வாய்ஸ் கேட்குது நல்லா.